அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 8ஆம் நாள். காஞ்சி மடத்தின் 68வது பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சத்ரேசந்திர சரஸ்வதி சுவாமிகள் எனப்படும் ஸ்ரீ மகாபிரிவாளின் சித்தி தினம். 1994ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் நாள் அன்று மகாபிரிவாள் சித்தி அடைந்தார். மகாபிரிவாளின் இயற்பெயர் சுவாமிநாதன் என்பதாகும். அவர் 1894ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் நாள் விழுப்புரத்தில் பிறந்தார். இவரது தந்தை சுப்பிரமணிய சாஸ்திரி என்பார். இவர் தாயார் மகாலட்சுமி அம்மையார் ஆவார். இவர்கள் கன்னட மொழி பேசும் ஸ்மார்த்த குடும்பத்தைச் சேர்ந்தவராவார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சுவாமிநாதன் என்பதாகும். தனது ஆரம்பப்பள்ளி கல்வியை திண்டிவனத்தில் உள்ள ஆற்காடு அமெரிக்க மிஷன் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். அந்த பள்ளியில் அனைத்து பாடங்களையும் நன்றாக படித்து தேர்ச்சி பெற்றார். அப்பள்ளியில் நடந்த கிறிஸ்மஸ் விழாவில் பைபிளை சரியாக ஒப்புவித்து முதல் பரிசை தட்டிச் சென்றார். அவர் அதன் பிறகு வேதங்களை எல்லாம் தெளிவாக கற்றறிந்தார். 1903ஆம் ஆண்டு தனது 17ஆம் வயதில் அப்போதிருந்த 67வது மடாதிபதி உடல்நலம் இல்லாமல் உயிர்நீத்ததால் மடத்திற்கு தன் 17வது வயதில் இளமை பருவத்திலேயே பொறுப்பேற்றார். அவர் எப்படி பணி செய்வாரோ என்று பயந்த மடத்தில் இருந்தவர்கள். ஆனால் அப்போதிருந்தே சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் தனது பணியாற்றினார். தான் மடாதிபதியை பொறுப்பேற்றதிலிருந்தே தனது ஆன்மீக அறிவை மேம்படுத்திக் கொள்ள திருச்சி மாவட்டத்தில் உள்ள மகேந்திரமங்கலத்தில் வேத பாடம் படிக்கச் சென்றார். ஆனால் அங்கு வேதம் கற்பித்தவர்கள் இவரது திறமையைக் கண்டு அவர்களே மிகவும் ஆச்சரியப்பட்டனர். தனது ஆன்மீக பயணத்திலே இந்தியா முழுவதும் பாதசாரியாக நடந்து சென்று பல்வேறு ஸ்தலங்களை தரிசித்து ஆன்மீக விஜயம் மேற்கொண்டார். தினமும் மடத்தில் சந்தியாவந்தனம், ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பூஜை, ஸ்ரீ பஞ்சதானிய பூஜை, ஸ்ரீ காமாட்சியம்மன் பூஜை ஆகியவற்றை தினமும் சிறப்புறச் செய்து தனது ஆன்மீக நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இவர் இந்துக்கள் மட்டுமல்லாது கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களும் இவரது ஆன்மீக அறிவை தெரிந்து கொண்டனர். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மாண்பமை நீதிபதி எம். இஸ்மாயில் அவர்கள் மற்றும் மகாராஷ்டிரா கவர்னராக இருந்த டாக்டர் PC அலெக்சாண்டர் போன்றவர்கள். இவர்கள் அடிக்கடி சுவாமிகளை சந்தித்து தன்னுடைய ஆன்மீக உரையாடலை மேற்கொண்டனர். தனது குருநாதர் ஆதிசங்கரர் பகவத் பாதாளைப் போலவே இவரும் சிறந்த ஞானியாக நாட்டின் பல்வேறு இடங்களில் ஆன்மீக சொற்பொழிவாற்றியுள்ளார். பல்வேறு இடங்களில் தர்மம், பண்பாடு, நமது கலாச்சாரம் இவற்றை பற்றி மக்களிடம் நீண்ட சொற்பொழிவாற்றியுள்ளார். திண்ணைகள், ஆற்றுப்படுக்கைகள், சிறிய கூடங்கள் என அனைத்து இடங்களில் சொற்பொழிவாற்றியுள்ளார். அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் அனைத்தும் மொத்தமாக தொகுக்கப்பட்டு தெய்வத்தின் குரல் என்ற புத்தகமாக 7 தொகுதிகளில் வெளியிடப்பட்டது. இவரின் முயற்சியால் நாட்டின் பல பகுதிகளில் சனாதன தர்மத்தின் நடைமுறைகளை கொண்டு வந்தார். இதன் பயனாக பல்வேறு பகுதிகளில் வேத பாடசாலைகள் உருவாக்கப்பட்டன. நாட்டின் பல இடங்களுக்கும் சென்று ஆன்மீக பணியாற்றிய மகா சுவாமிகள் அவர்கள் தனது 100வது வயதுக்கு 4 மாதங்களுக்கு முன்பாக ஜனவரி 8ஆம் தேதி 1994ஆம் ஆண்டு சித்தி அடைந்தார். அவரது பணிகளும் சொற்பொழிவுகளும் என்று மறக்க இயலாதது. சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறை நினைவு கூர்வோம். அவர் ஆற்றிய சொற்பொழிவுகளை அறிந்து அதன்படி நடந்து நமது நாட்டை சிறந்த ஆன்மீக நாட்டாக உருவாக்கி வளமான வாழ்வை உருவாக்குவோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மற்றும் தங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு தெரிவித்து
ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி.